எனக்கு தெரிஞ்சு அந்த டீட்டெயில் ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு டீட்டெயில் பண்ணுறதுனாக்கா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒர்க் பண்ண டைரக்டர் ராஜா வச்சுக்கிறது யாரும் இல்லை. ஆனால் அதை பார்க்கும்போது சொல்லிட்டேன் படம் சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். பாப்பா அவங்க அப்பா இருந்தார், வேலைக்காரன். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு தேவையான ஒரு படம். அதுவே ஒரு சேலஞ்சு தானே. எனக்கு ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு படம், அதுவும் படம் ஃபுல்லாக ஒரே ஆள். அப்போ நம்ம தான் அட்வான்ஸாக இருந்தோம், இப்போ நம்மளோட அட்வான்ஸாக இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு 23ல் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீரீஸ் இன் தமிழ் நான் நினைக்கிறேன். அவங்க ஏசியில் வளர்ந்தவங்க, ஆடி கார்லேயும் இந்த கார்லேயும் போயிட்டு வருவாங்க. அவங்க ஒரு கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு காலை வச்சு அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்னும் அந்த படம் எப்படி ஓடிச்சுன்னு புரியாமல் இருக்கு. சரி, இப்போ வந்து 1001, அதுக்கப்புறம் வந்து மயக்கம் என்ன, இரண்டாம் உலகம் சொன்னீங்க. அது ஒரு விதமான திரைப்படங்களாக இருந்தாலும் பொழுதுபோக்காக ஒரு வித்தியாசமாக கதைக்களம் அமைஞ்ச படம் வந்து தனி ஒருவன். ஏன்னா 2015ஆம் ஆண்டு வந்து பல படங்கள் வெளியாக இருந்தாலும் தமிழ் சினிமாவை டக்குன்னு ஒரு கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தது வந்து தனி ஒருவன். ஏன்னா அது வரையும் ரீமேக் படங்கள் பண்ணியிருக்காரு ராஜா சார். அப்போ வந்து தன்னுடைய கதையில் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட அதை விவரிக்கிறாரு. அது எப்படி இருந்தது சார்? அந்த கதை ஃபஸ்ட்டு கேட்டப்ப உங்களுக்கு தோணுன விஷயம் என்ன சார்? ஃபஸ்ட்டு கேட்டவுடனே எனக்கு படம் பிடிச்சிச்சு. நான் படம் பிடிச்சிருக்கு, கதை நல்லா இருக்குது சார் ராஜா, சூப்பராக இருக்குது, டெஃபினட்டாக படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அது அவருக்கு சந்தோஷமாக போச்சு. எனக்கு நான் பொதுவாக ரொம்ப பேச மாட்டேன், எதை பற்றி சொல்ல. கதை கேட்டேன்னா கதை ஓகே, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, பிடிச்சிருக்கு, பிடிக்கல சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ அது சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. எனக்கு அன்னைக்கு அது ஒரு தேவைப்பட்ட ஒரு படம். இரண்டாம் உலகம் அப்புறம் வந்து செல்வரானுக்கு அப்புறம் நான் வந்து ராஜா கிட்ட ஜாயின் பண்ணுறேன். அமீருக்கு கூட 3 படம் பண்ணியாச்சு, செல்வா கூட 3 படம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ராஜா கிட்ட வரும். ராஜா வந்து ராஜா தனி ஒருவன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரெண்டாவது அவர் ஒர்க் பேட்டர்ன் இருக்குல்ல, அவ்வளோ டீட்டெயிலான ஒரு ஒர்க்கு. படத்துக்கு அது யூஸ் ஆகுதா ஆகலைன்றதில் அடுத்து தாண்டி அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருப்பார் ராஜாவோட ஸ்பெஷலே அதுதான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டீட்டெயில் பண்ணி ஒரு படத்தை என்ன மாதிரி மெனக்கெடுமோ அவ்வளோ மெனக்கெடும். தூங்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், உட்காந்து உருட்டிக்கிட்டே இருப்பார். ஏதாவது ராஜா போய் படுங்க, அசிஸ்டன்ஸை விடுங்க, போய் படுக்க விடுங்க அப்படின்னாக்கா சதப்பார். ஸோ அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக. எனக்கு தெரிஞ்சு அந்த டீட்டெயில் ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு டீட்டெயில் பண்ணுறதுனாக்கா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒர்க் பண்ண டைரக்டர் ராஜா வச்சுக்கிறது யாரும் இல்லை. அவ்வளோ டீட்டெயில் பண்ணுவார், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ராஜா ஒர்க் பண்ணார். இப்போ அது எத்தனை நாட்கள் எடுக்க முடியும்? எத்தனை நாட்கள் எடுத்து முடிச்சு போகலாம் சார் தனி ஒருவன்? 120 நாள் ஆச்சு. அது வந்து முதலே சொல்லிட்டாங்களா ஜெயம் ரவி சார் தான் பண்ண போகிறாங்க? ஆமாம், அரவிந்த் சார் தான். ஆமாம், எல்லாமே. நான் போகும்போது ஜெயம் ரவி கன்ஃபார்ம் ஆயாச்சு. நயன்தாரா நான் போனதுக்கு நயன்தாரா ஃபிக்ஸ் பண்ணேன். வில்லன் கேரக்டருக்கு தான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே மாதவன் இதெல்லாம் ட்ரை பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி அரவிந்த் சாமி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்போ அரவிந்த் சாமி வந்து அவர் புதுசாக வேறு ஒரு கலர் கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு அது வரைக்கும் அவர் வந்து ஒரு லவ்வபிள் ஹீரோவாக பார்த்துது. ஸோ ஒரு வில்லனா, ஒரு லவ்வபிள் வில்லனாக காட்டலாம் அப்படின்னு ராஜா முடிவு எடுத்தார். சரி இருந்தது. அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஆடியன்ஸ் ரீச் ஆகணும் உங்களுக்கு தோணுச்சு சார்? ஏன்னா தனி ஒன்று வந்து கமர்ஷியல் பட்டனாக ஒரு வித்தியாசமான கதை அமைப்பு இருக்கும். நம்ம வந்து ஆடியன்ஸ் ரீச் அப்புறம் தான் பார்க்க முடியாது. ஏன்னாக்கா கதையாக நம்ம வந்து இது நல்லா இருக்குது, இது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகலாம், ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேக்கிங்கில் என்ன கொண்டு வர போனோம், என்ன ப்ரெசன்டேஷன் பண்ண போனோம். ஸோ அப்படி பண்ணும்போது நான் வந்து அந்த படத்தை வந்து எடிட் பண்ணி எனக்கு காட்டும்போது 3 hour 40 நிமிஷம் தனி ஒருவனா சார்? தனி ஒருவன் என்கிட்ட 3 hour 40 நிமிஷம் படத்தை காமிக்கிறேன். 3 hour 40 minutes நான் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியே வந்து சொன்ன முதல் வார்த்தை, ராஜா அப்படியே நிற்கிறப்ப என்ன சார் எப்படி சார் இருக்குது? ராஜா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, ஆனால் 3 hours 40 minutes வைக்காதீங்க, எவ்வளோ ட்ரிம் பண்ணணுமோ அவ்வளோ ட்ரிம் பண்ணணும். 230 கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், முடியலைன்னா 240 அது மாதிரி வச்சுக்கோங்க, அது மேலே போகவே போகாதீங்க. நல்ல படத்தை
எல்லாமே எல்லாருமே க்ரியேட்டிவ் எல்லாமே வைக்கணும்னு ஆசைப்படுவோம், எடுத்ததெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வேணாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். இல்லை சார் நம்ம பார்க்கலாம் சார் பாருங்க, நீ கம்மி பண்ணியே ஆகணும், அவ்வளோலாம் உட்கார்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. கடைசியில் 252 ஒன்று வச்சார் நினைக்கிறேன். பட் படம் பெருசு. ஆனால் நான் பார்க்கும்போது சொல்லிட்டேன் படம் சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். அப்பா அவங்க அப்பா இருந்தார், எப்படி இருக்கு சார், எப்படி இருக்குது அம்ஜினாரு. சார் சூப்பர், டெஃபினட்டாக சூப்பர் டூப்பர் ஹிட் சார், டைம் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் சார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ராஜா கூட அது எனக்கு அமைஞ்சது. சார் அப்புறமே வந்து அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுறீங்க, வேலைக்காரன் பண்ணுறீங்க. அது வந்து இது வந்து வெளியிலலாம் கதை நகரும், அது வேறு விஷயம். வேலைக்காரன் பொறுத்தளவு ஒரு இடத்துல நகரக்கூடிய கதை, அதாவது அந்த செட்டுக்குள்ளே பண்ணியிருப்பீங்க, பிரசாத் இதில் போட்ட செட்டுக்குள்ளே. அது எப்படி பிளான் பண்ணாங்க, அது எப்படி? வேலைக்காரனை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலைக்காரன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு தேவையான ஒரு படம், மக்களுக்கு தேவையான ஒரு படம். அது அன்பார்ச்சுனேட் அந்த அளவுக்கு பெருசாக போகல, போயிருக்கணும். போயிருந்ததுன்னா அப்போ நம்ம எவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு இருக்கோன்றது அதில் தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம கஷ்டப்பட்டதுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் அது ஏதோ ஒரு சம்திங் அந்த அளவுக்கு பெருசாக அந்த படம் போகல. ஆனால் அதுக்கு அவர் மேற்கட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது அவ்வளோ இருக்குது. ஒன்றும் ஒரு விஷயமும் பார்த்து எல்லாமே செஞ்சு பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ என்னென்னாக்கா ஸ்னேகா வராங்க, ஸ்னேகா கேன்சர்னு, ஸ்னேகாவோட குழந்தை கேன்சரில் சாகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, என் குழந்தை கேன்சரில் தான் இறந்துச்சின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தன்னை மாற்றிக்கிறதுனால ஸோ இப்போ கலர்ஸ் தான் அங்கே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு, அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே அவங்க போடுற எல்லாத்தையுமே ஒரு கலரை மெயின்டைன் பண்ணிட்டே வந்துருப்பேன். சுடிதார் போட்டிருந்தாலும் பைப்பிங்லேயோ இல்லை பட்டனோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு கலர் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பொட்டோ இல்லை தோடோ ஏதோ ஒன்று ஒரு கலர், பிங்க் கலர் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். பிங்க்குன்னு சொன்னால் ஒரு ஆரஞ்சு ஒன்று மிக்ஸ்டு ஒரு கலர் ஒன்று. படம் ஃபுல்லாக த்ரோ அவுட் இருக்கும். செருப்பு போட்டிருந்தால் செருப்புலேயும் அந்த கலர் இருக்கும். எனக்கு அந்த கலர் தான் வந்து குழந்தைங்களை ஈர்த்து அவங்களுக்கு வந்து பாய்சன் ஆகுதுன்றது காமிக்கிறதுக்கு, அது தன்னை அழிச்சிக்கிறாங்கன்றதுக்காக தான் அந்த கலரை கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஒரு படம் அது அந்த வகையில் பெருசாக போகல. பட் அது கண்டென்ட்டாக அந்த பெஸ்ட்டு கண்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்டு கண்டென்ட்டான அது படம். அன்றைக்கி அது ஓடி இருந்ததுனாக்கா இன்றைக்கி பல பேர் கொஞ்சம் ஓடுதுன்ற சென்ஸுன்னு என்னக்கா, அது புரிஞ்சுதுனாக்கா ஓடுது, இல்லைன்னா ஓடாது. கண்டிப்பாக அது புரிஞ்சுருந்தாக்கா இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டு பாதி கம்மியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் அதில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார். ஏன்னா சிவகார்த்திகேயன் அதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை திரைப்படங்கள் பண்ணவர், ஒரு வித்தியாசமான கான்ட்ராஸ்ட். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மராக வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் பண்ணுறாரு. இந்த கான்ட்ராஸ்டான கேஸ்டிங் எப்படி சார் முன்னாடியே சொல்லிட்டாங்களா அவங்கள்ட்ட, இதை இவங்க தான் பண்ண போகிறோன்னு சொன்னார் ராஜா சார்? சிவகார்த்திகேயன் சார் அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வில்லன்னு தான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ யார் ஒருத்தரை அப்படி பார்த்து ஒரு அப்போ ஒரு நாள் திடீர்னு ராஜா கேட்டார், சார் பகத்து இப்படி இருப்பாப்லான்னு, ரொம்ப சாஃப்டாக இருப்பார் அப்படின்னா. நல்லா இருக்குமே சார், ஏன் வில்லன் வந்து எப்போதுமே இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு அவர் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்போ நயன்தாரா சிவகார்த்திகேயன் கன்ஃபார்ம், ஃபகத் வந்து லேட்டராக தான் ஃபைனல் பண்ணுறது. ஸோ அது கேரக்டருக்கு கரெக்டாக இருந்தார். கரெக்டாக எல்லாமே அதில் இருந்த கேரக்டருக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சரியாக இதால். பார்த்திபன் அவர்கள் வந்து நடிகராக வந்து 1001 பண்ணியிருக்கீங்க. அதே அவர் கூட இயக்குனராக வந்து ஒத்த செருப்பில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. அது பர்டிகுலராக ஒரே அறைக்குள்ளே நடக்கக்கூடிய கதை, ஒரே சிங்கிள் கேரக்டர். அதில் எந்த விதமான ஒரு விஷயம் இருந்தது சார்? ஏன்னா வந்து புதுமையான விஷயம் அது, ஒரே கேரக்டர் ட்ராவல் ஆகுது. அந்த கதையை உங்கள்கிட்ட பார்த்திபன் சார் அப்ரோச் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அது பார்த்திபன் சார் இந்த சார் மீட் பண்ணணும் அப்படின்னாரு. மீட் பண்ணலாம், எனக்கு ரொம்ப நாளாகவே சொன்னேன் சார், நான் அவங்க கூட ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தார். கண்டிப்பாக எனக்கும் அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. சரி, அதெல்லாம் டைம் சரியாகவே அமையாமல் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்தார், சார் மீட் பண்ணுமே, ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு. ஃப்ரீயாக இருக்குது சார், ரெசிடென்சிக்கு வாங்கினார்.
காலம்புற ஒரு 8:30 9 மணி சம்திங் டைமு போகணும், ரெசிடென்சி போகணும். அப்போ ஒத்த செருப்பு ஐடியாவை சொல்கிறார். சார் பிரமாதமாக இருக்குது சார், நல்லா இருக்குது சார் இது அப்படின்றீங்களா அப்படின்னா, ஆமாம் சார் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. அப்போ ஆரம்பிச்சிடலாம் சார், என்ன சார் யோசிக்கிறீங்க, ஆரம்பிங்களா சார், எப்போ போகலாம் அப்படின்னு, அடுத்த வாரமே போகலாம் சார் அப்படின்னா. சார் என்ன சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா, அடுத்த வாரம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. பட்டு எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாளில் அந்த படத்துக்கு போய் ஷூட் பண்ணோம். 13 நாள் தான், 12 நாள் 13 நாள் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணோம். 13 நாளில் படம் கம்ப்ளீட்டாக ஓவர். ஷூட்டிங் 13 நாளில் படத்தை முடிச்சிட்டோம். ஆனால் அன்னைக்கு இருந்த வரவேற்பை விட இன்னைக்கு வந்து அதை ஆன்லைனில் பார்த்துட்டு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அந்த ஒத்த செருப்புக்கு. என் படம் எல்லாமே லேட்டாக தான் மக்களுக்கு புரியும் பொழுது. ஒத்த செருப்பு வந்து ஒரே இதை வச்சு தான் சார் பண்ணியிருக்கீங்க, ஒரே இதுதான். அதில் எந்தெந்த விதமான விஷயங்கள் புதுமைகளை பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சு சார்? ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு அதுவே ஒரு சேலஞ்சு தானே. எனக்கு ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு படம், அதுவும் படம் ஃபுல்லாக ஒரே ஆள், ஆனால் மற்ற கேரக்டர் இருக்காங்க, அவங்கள காட்ட போகிறதில்ல, ஆனால் அவங்க காட்டுற மாதிரி ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் அந்த படத்தோட சக்ஸஸ். ஸோ அப்படின்னும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்திபன் சார் இங்கே உட்காந்துருக்காரு, நான் கேமரா இப்படி தான் வைக்க முடியும், இந்த பக்கம் திருப்ப முடியுது, ஏன்னா இங்கே 4 பேர் நிற்கணும். அப்போ எனக்கு என்னதுன்னா இந்த 180 டிகிரி தான் ஸ்பேஸு. இந்த 180 டிகிரியில் தான் நான் ஷூட்டிங்கே வைக்கணும், ஷூட்டே பண்ண முடியும். கேமரா கொஞ்சம் திருப்பினாலும் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இத்தனை கேரக்டர், 4 கேரக்டருக்கு இத்தனை டிகிரின்னு சொல்லி பிரித்து வச்சு இவங்க இப்படி தான் இங்கே தான் வருவாங்க, இவங்க அப்படி தான் வருவாங்க அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி. ஸோ ஒவ்வொருத்தருடைய பாடி லாங்குவேஜ், இப்போ இன்ஸ்பெக்டர்னால் அவர் எப்படி இருப்பார், ஒரு ரைட்டர்னால் எப்படி இருப்பார், ஸோ அவங்க பாடி லாங்குவேஜ் என்னவாக இருக்கும், இவங்க ஒருத்தவங்க வருவாங்க டாக்டர் மாதிரி, ஸோ அவங்க வந்தால் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும், பாடி லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே அந்த கேமராவில் கொண்டு வரணும். ஸோ அது எல்லாமே அப்படி ஒன்று யோசிச்சு வச்சு பிளான் பண்ணி அந்த படத்தை அது பண்ணது. ஸோ அது பெருசாக அப்ரிசியேஷன் கிடச்சிது, பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ ஒத்த செருப்பு வந்து ஹிந்தியில் ரீமேக் ஆகிருக்கு. ஷூட்டிங் முடிச்சிட்டோம். அபிஷேக் பச்சன் சார் வச்சு பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சார் வந்திருக்கு இந்த படம்? இதே மாதிரி இதே பேட்டர்னில் தானே? இல்லை, இது கொஞ்சம் அவங்க மாற்றி, ஏன்னாக்கா இது வந்து நம்ம வந்து தமிழுக்காக பண்ணுது, அது வந்து அவங்க வந்து ஹிந்தி ப்ளஸ்ஸு பாம்பே கதையில் அது ஆக்சுவலாக வந்து யூபி கதை. அது ஓகே, யூபியில் நடக்கிற மாதிரி அந்த கதையை, உத்தரப்பிரதேசம் நடக்கிற மாதிரி அந்த கதையை வச்சிருக்கு. ஸோ அப்போ அப்படின்னும் போது அங்கே இருக்கிற வேணுங்க ஸ்டைலில் கொஞ்சம் எல்லாத்தையும் விஷயங்கள்லாம் மாற்றணும். கதை ஒன்று தான், கதையிலலாம் எந்த மாற்றமும் இல்லை, கதையெல்லாம் அப்படி தான், கேரக்டர் அதுதான். சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மாற்றணும். டேக்கிங் வைஸ் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மாற்றணும். ஏன்னா அது அப்படியே கொடுக்கக்கூடாதுக்கா மாற்றணும், செட்டே மாற்றணும். பழைய செட்டு நாங்கள் போடல, இப்போ புதுசாக வேறு மாதிரி செட்டு ஒன்று போட்டு கொஞ்சம் அந்த ஸ்டைலில் இருக்கிற மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்ணி அதை போடுறோம். எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்திருக்கு, டெஃபரெண்டாக வந்திருக்கும். நான் இன்னும் பார்க்கல, அது எல்லாம் முடிச்சப்பறம் தான் பார்க்கணும். அதுவும் இதே மாதிரி சீக்கிரமே முடிச்சிட்டிங்களா சார்? இது அபிஷேக் இல்லை, அது 40 நாள் 32 நாள் மாச்சு, அது 30 நாள் மாச்சு போகிறோம். அது அபிஷேக் பச்சன் சார்னு பார்த்திபன் சார் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு, அவரை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஆமாம், ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது என்கிட்ட 2வது சார் ஹிந்தி படம் பண்ண போகிறோம், அபிஷேக் பச்சன் நஸ்ரத் அப்படின்னு முதல்ல அவர் தான் பிளான் பண்ணிட்டு. ஸோ அதுதான் நினச்சிட்டு அதுதான் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் வரல, அபிஷேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அபிஷேக் வந்தவன்னு பார்த்தேன். ஸோ அபிஷேக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது மொதல் படம், அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு பாம்பேலும் ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவங்க நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க நம்மளை, நம்ம டெக்னீஷியன்ஸ் தான் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பிரமிப்புன்னா எப்படிடா இவ்வளோலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவர் கொஞ்சம் பிரமிப்பாங்க. பட் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பார்த்தது பண்ணலாம். லிக்குக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஹிந்தி சினிமாவில் வந்து ஒத்த செருப்பு ரீமேக் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு சார்? அது அப்போ பார்த்து ஹிந்தி சினிமாவுக்கு இப்போ பார்க்குற நீங்கள்? இல்லை, நாங்கள் அது கிளிக்கு பண்ணது பாம்பேயில் பண்ணேன். ஒத்த செருப்பு ஹிந்தி வந்து சென்னையில் தான் ஷூட்டிங் ஃபுல்லாகவே. இங்கே செட்டு போட்டு தான், விஜயா அதில் வந்து செட்டு போட்டு தான் நாங்கள் பண்ணோம். பட் பாதி க்ரூ வந்து பாம்பேலேருந்து தான் வந்தாங்க. பட் வெரி கோஆப்ரேட்டிவ். முன்ன விட இப்போ வந்து அப்போ ஒர்க் பண்ணும்போது இந்த இதை விட இப்போ வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நம்மளோட அட்வான்ஸாக இருக்காங்க. அப்போ நம்ம தான் அட்வான்ஸாக இருந்தோம்.
இப்போ நம்மளோட அட்வான்ஸாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் பட்ஜெட். அவங்களுக்கு பட்ஜெட்டு காசு நல்லா வருது. ஸோ டெக்னிக்கலாக என்ன வேணால் கொண்டு போகிறோம். ரெண்டாவது இங்கேருந்து போனால் கேமராமேன் ரவிவர்மன் இவங்கெல்லாம் இருக்காங்க, மணிகண்டன் ரவிவர்மன் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் சவுத் இந்தியன் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் என்னன்னாக்கா முன்ன இப்போ காசு ரொம்ப இதாகுது. ஸோ எக்யூப்மெண்ட்டு வயசு ஃபாரின்லேருந்து கொண்டு வராங்க, ஃபாரின் சிஜிஐ டெக்னீஷியன்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளோட அட்வான்ஸாக இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. முன்னனாக்கா போய் ஒரு டைரக்டர் போய் ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு ஹீரோட கதை சொல்லிட்டு வந்துடலாம். இப்போனா இப்போ கதை சொல்லணுன்னாக்கா கதை சொல்லி ஒரு 20-30 பேர் பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி வச்சு அந்த கதையை அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் அந்த படமாக கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாகவே கார்ப்பரேட் ஸ்டைலில், ஏன்னா எல்லாமே கார்ப்பரேட் தான், அதனால் கார்ப்பரேட் ஸ்டைலே அந்த படத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்ல விஷயமாக தான் தெரியுது எனக்கு. பிகாஸ் எல்லாமே ப்ரீ பிளானில் வந்துடும். அது ஒரு அட்வான்ஸாக நல்லா இருக்குது. இப்போ திரைப்படத்தில் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த பரிமாணமும் வெப் சீரிஸ்னு ஒன்று வந்திருக்கு. அதுலேயும் ஐலையும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அது மிகப்பெரிய ரீச்சாக இருந்தது. ஸோ அந்த கண்டென்ட்டே ஒரு வித்தியாசமான கண்டென்ட் சார். அதை அவர் பண்ணுறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும், அதை எடுத்து பண்ணுறதுக்கு. அப்போ உங்கள்கிட்ட அந்த கண்டென்ட்டை அவர் முதலே எப்படி அணுகுனார் சார்? உங்கள்கிட்ட அந்த கண்டென்ட்டை அவர் சொல்கிறப்ப அது ஆக்சுவலாக அந்த கண்டென்ட்டு கோவிடுக்கு முன்னாடியிலேருந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. நிறையா பேர்கிட்ட போயிருக்கு. எல்லாருமே பவுன்ஸ் பேக் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லை ஏதோ ரீசன் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அப்போ நண்பர் மணிகண்டன், என் நண்பர் ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட இந்த கதை வந்திருக்கு. ஸோ அவர் உடனே சொன்னி ராம்ஜி சாரை முதல்ல போய் பாருங்கள், ராம்ஜி சார் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார் அப்படின்னு. அப்போ என்கிட்ட முத்துக்குமார் வந்தார். முத்துக்குமார் இந்த மாதிரி சார் அப்படின்னு நான் கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னாக்கா அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வேறு ஒரு இதே பேட்டர்னில் வேறு ஒரு கதை ஒன்று வந்துச்சு. அது அன்றைக்கி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ப்ரொடியூசர் சரியாக அமையாமல் அப்படிலாம் போய் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்த உடனே எனக்கு அதை விட இது இன்னும் ஒரு 2 படி ஏறி ஸ்ட்ராங்காக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி, சரி முத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நான் ஜி5ல நான் பிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, கதை நல்லாயிருக்கு, கதை கேளுங்க, படம் பண்ணலாம். அப்போ நான் கதை அவர் ஐடியா மட்டும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கதை நல்லா இருக்குது சார், டைரக்டரை மீட் பண்ணலாமா, அவங்க டைரக்டரை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ டைரக்டரை கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படி வந்த கதை அது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு 23ல் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீரீஸ் இன் தமிழ்னு நான் நினைக்கிறேன். ஈவன் இந்தியா வைடு டிஃப்ரெண்ட் ஜானர்ன்றது ஒரு டைட்டில் வந்திருக்கு. ஏன்னா பேசப்படாத ஒரு விஷயத்த யூஸ்வலான ஒரு விஷயங்கள் எப்போதுமே நடந்துட்டு இருக்கோம். த்ரில்லரு, ஹாரரு, மணி ஹேஸ்ட்டு, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களாக இருந்த ஒரு சீரீஸு டோட்டலாக ஜானரே வேறு ஜானரு, இந்த ஜானரு ட்ரை பண்ணாத ஒரு ஜானர். ஸோ அது வந்தது அவங்களுக்கு பெரிய விஷயம். இன்றைக்கும் அவங்களுக்கு என்னன்னாக்கா எப்படி இந்த படம் ஓடிச்சின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு அங்கே தான் பதற சென்ஸுன்னாக்கா அவங்க ஏசியில் வளர்ந்தவங்க, ஆடி கார்லேயும் இந்த கார்லேயும் போயிட்டு வருவாங்க. அவங்க ஒரு கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு கால் வச்சு அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்னும் அந்த படம் எப்படி ஓடிச்சுன்னு புரியாமல் இருக்காங்க. கண்டென்ட்டாக நல்லா இருக்குது, கண்டென்ட்டாக பேசப்படுது, எல்லாமே தெரியுது. ஆனால் எப்படி இது சக்ஸஸ் ஆச்சுன்றது அவங்களுக்கு பாம்பேயில் இருக்கவங்களுக்கு புரியல. காரணம் இதுதான். ஏன்னாக்கா நம்ம ஊரில் அந்த வில்லேஜ் உள்ள போய் அதை படிக்கிறதுக்கு, பையன் படிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற காலத்தில் ஒரு பொண்ணு ஒரு படிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னும் போது அது எப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னாக்கா அவங்க கீழே இறங்கி போய் பார்க்கறதில்ல, அந்த எஜுகேஷனும் அங்கே இல்லை. நம்மக்கிட்ட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுதான் அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இன்றைக்கி எல்லா பெண்களும் படிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்துட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லா படிக்கணும்னு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டும் எல்லாருமே செஞ்சு கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம எஜுகேஷனில் ஒரு லெவலில் வந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு இன்றைக்கி அந்த ஹிட்டான காரணமே அதுதான். இப்போ அதை நாங்கள் தியேட்டர்கள் கட் பண்ணியிருக்கோம். தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிற படத்தை. ஆமாம், இப்போ எடிட் முடிச்சாச்சு. இன்னும் 2-3 நாளில் அவுட் எடுத்துருவோம் நினைக்கிறேன். அது அவுட் எடுத்துட்டோன்னாக்கா தியேட்டர்கள் ரிலீஸ் வரும். டெஃபரெண்டாக தியேட்டர் ரிலீஸ் இருக்குது. எனக்கு அதை நாங்கள் முதல்ல கதையை கேட்டுட்டு உடனே அப்பயும் நான் முத்துக்குமார்கிட்ட சொல்லிட்டேன், முத்து இது
ஓடிட்டில் முடித்ததுக்கப்புறம் தியேட்டர்கள் கட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் வேறு எடுத்துட்டோம். ஸோ அதை வச்சுட்டு இப்போ எடிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சென்சார் இன்னொரு 1 or 2 days சென்சார் போனால் தியேட்டருக்கு வந்து போகலாம். அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக பார்ப்பார். நீ என்ன வேணா பண்ணு, என் டைலாக் மாற்றக்கூடாது. AO2 ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, அது வேலை நடந்துக்கிட்டு. சுரூபம் செல்வராகவன் டைரக்ஷனில் தான் ஆரம்பிச்சது முதல்ல. கட்டுறது தமிழ் எனக்கு வந்து உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப நாள் ஏன்டா அதை விட்டு வந்த படத்தை அப்படின்னு வருத்தப்பட்டேன். இது தெரிஞ்சால் தான் சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு அவனுக்கு ஏதோ ஒரு இடம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்தேன்.